கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மார்க்கு 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இயேசு நமக்காக முன்னடக்கிறார் என்பதே. ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு ஆகாரத்தை கொடுத்த அற்புதத்திற்கு பிறகு தம்முடைய சீசர்களிடத்தில் நீங்கள் அக்கரையிலே பெத்சாயிதாவுக்கு போகும்படி சொல்லிவிட்டு தான் ஜெபிக்கும்படியாக ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்போது காற்று எதிராயிருந்தபடியால் சீசர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த சமயம் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். பிறகு அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. பிரியமானவர்களே, அநேக சந்தர்ப்பங்களில் நம்முடைய படவில் இயேசு இல்லை என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடும். ஆனால் இயேசு நம்மை கவனிக்கிறவராக, நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவராக, நாம் கஷ்டப்பட்டு முன்னேறி செல்ல முடியாமல் இருக்கும்போது நமக்காக நடந்து வந்து நமக்கு முன் சென்று எல்லா எதிர்காற்றுகளையும் அமர்த்தி போட்டு நம்முடைய பயணத்தை சமாதானமாக போகும்படியாக இயேசு இருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசுவினிடத்தில் நம்மை நாமே முழுமையாக ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இம்மட்டும் இதுவரையிலும் நீர் எங்களுக்கு நடப்பித்திருக்கும் எல்லா அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுடன் பயணமாக எப்பொழுதும் வருவீராக. எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.